வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த ஆர்டர்ல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா புள்ளியில கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்க, முதல் 4 இயல் எண்களின் இடைநிலை வந்து என்ன? ஓகேங்களா? முதல் 4 இயல் எண்களின் இடைநிலை. ஸோ இடைநிலை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒரு 10 நம்பர் கொடுத்துட்டு இல்லை ஒரு 11 நம்பர் கொடுத்துட்டு அதோட இடைநிலை கேட்டாங்க அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதிட்டு அதோட சென்டர் எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைநிலை நம்ம போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான், முதல் 4 இயல் எண்கள். ஓகேங்களா? ஸோ இயல் எண்கள் எதுன்னு ஆரம்பிக்கும்? 1 2 3 4. ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல போகும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 4 நம்பரோட இடைநிலை வந்து கேட்கறான். சரிங்களா? ஸோ ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சென்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்க 2 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 2 plus 3 நமக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5ல பாதி 2.5. ஓகேங்களா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? 9ஆம் வகுப்புல பேஜ் நம்பர் 299ல அதுவும் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. முன்னேற்றத்தை சோதித்தல் ஓகே அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க படிக்கும்போது இதையும் சேர்த்து தான் படிக்கணும். ஸோ முதல் 4 முழு எண்களின் இடைநிலை வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.5. ஓகேங்களா? முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ சென்டர்ல வந்து எது இருக்கோ அதை நம்ம 12 வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இடைநிலை கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, முதல் 4 முழுக்களுடன் 4 என்ற எண்ணை சேர்க்கும் போது, ஸோ 4 முழுக்கள் அப்படின்னா முழுக்கள் எதுல ஆரம்பிக்கும்? 0 1 2 3 4 இந்த ஆர்டர்ல போவோம். ஃபர்ஸ்ட் 4 நம்பர் எடுத்தாங்க, எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அது கூட 4 வந்து சேர்க்கும்போது, ஓகேங்களா? ஸோ அது கூட இந்த 4 என்ற எண்ணை சேர்க்கும்போது, ஸோ கம்மா போட்டு 4 சேர்த்திட்டேன். சேர்த்துனா 1 2 3 4 5 ஆச்சு. 5ல பாதி நமக்கு என்ன? 5ல சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அந்த 2 தான் வந்து இடைநிலை. ஓகேங்களா? ஸோ ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆவரேஜ் இருக்கணும். அதே வந்து ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா ஒற்றைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதிட்டு அதோட சென்டர் வந்து எதுவோ. ஓகேங்களா? ஸோ n/2 + 1 தான் ஃபார்முலா. ஓகேங்களா? அதுல பாதிக்கும் அடுத்தது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன வரும்? 2 வரும். இரு இடைநிலை அளவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஸோ 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா இரு இடைநிலை அளவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 போயிடுச்சு, இங்க 2 போயிடுச்சு. நமக்கு என்ன வேறுபாடு? 0 தான் வரும். ஸோ டிஃபரன்ஸ் நமக்கு என்ன வரும்? ஆன்சர் 0 வரும். சரிங்களா? ஸோ நாளைக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வந்து இதே மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.